அடுத்தது கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு வறுமையை போக்கி ராஜயோகம் கொடுக்குற அந்த மகா ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சூச்சம் போல இந்த கன்னி ராசிக்கு மிகப்பெரிய சூச்சம் உண்டு. இதுல இந்த ராசி அதிபதி புதனாக இருக்கார், இங்க உச்சம் பெறுகிறார். முதல்ல புதன் உச்சம் பெறும் பொழுது இவங்க அப்ப ஓடாத வாட்சும் கிளிக்காத காலன்றும் உங்களுக்கு நல்ல நேரத்தை கொடுக்கல. இப்போ அந்த 2024 வருஷத்துல ஒரு தப்பான தசாபுத்தி போகுதுன்னு வைங்க, இப்போ அதுதான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். அப்போ அடுத்தடுத்து நம்ம படிநிலைக்கு போகிறதுக்கு சரியான விஷயத்தை கரெக்டாக பயன்படுத்தணும். இந்த சூட்சமம் அனைத்து விஷயம் நடக்கும். அனைத்து விஷயம் நடந்தால் லட்சுமி கடாட்சம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலுக்கு வந்து இவ்வளோ கமெண்ட்டும் கொடுத்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக்கி உங்களுக்கான தேவைகளை நாங்கள் ஜோதிடர்கள் மூலிமா பரிகாரத்தோட நிறைய ராசி பலன் 12 ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த ராசியில் நீங்கள் ஒருத்தராக இருக்குது எனக்கு நல்லா இருக்குங்க, இந்த பரிகாரம் நான் பண்ணேன், நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் உங்களுக்காக இன்னும் என்னென்னலாம் நாங்கள் கொண்டு வரணும்னு யோசித்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். நிறைய பெரிய பெரிய ஜோதிடர்களை சந்தித்து உங்களுக்காக சில விஷயங்களை 12 ராசிக்கான பலன்களையும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு முக்கியமான பதிவுங்க. உங்களுக்கு எல்லாம் தேவைப்படுற ஒன்று என்னென்னா, வறுமையை போக்கி ராஜயோகம். யாருக்கு தான் வேண்டாம் இல்லையா? வறுமையோடு வாழ எல்லாராலையும் முடிவா? யாருமே வேணான்றோம், வறுமையே வேண்டாம். வறுமையை போக்கி ராஜயோகம் கொடுக்குற சில மகா ரகசியம் இருக்கான். அது என்னதான் ரகசியம்? அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளும் வறுமையிலேருந்து வெளியில் வந்து ராஜயோகத்தோடு வாழலாம் இல்லையா? அதை சொல்ல வராங்க நம்ம ஜோதிடர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காரு. அவர் ஜாதகம் பார்க்குறாரு, நியூமரோலஜிக்கல் பார்க்குறாரு, நிறைய விஷயங்களை நம்ம உங்களுக்காக நிறைய விஷயங்கள் பார்த்து நிறைய பரிகாரங்கள் கொடுத்து நிறைய பேரை சக்ஸஸ் ஆக்கின அந்த விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திச்சிட்ருக்குறோம். வாங்க அவரையே கேட்போம், இது என்னதான் அந்த வறுமையை போக்குற ராஜயோகத்தோட ரகசியம் என்னன்னு கேட்போம் அவரை. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். அதாவது இப்போதைக்கு மக்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து ஒரு பணம் இல்லையா? வறுமை வேண்டாம், நாங்கள் செல்வ செழிப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நிம்மதியாக சந்தோஷமாக வாழறதுக்கான ஒரு பணம் தேவை அப்படிங்கிறது தான். வறுமையை போக்குற ராஜயோகத்துக்கு ஒரு சில மகா ரகசியம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. என்னதான் அந்த ரகசியம் சொல்லுங்க. நிச்சயமா. அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இது வள்ளுவன் வாக்கு. அப்போ மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட அளவு பொருளாதாரம் இருந்தால் தான் நிம்மதியாக வாழ முடியும். மருத்துவம், குழந்தைகளுக்கு, உணவுக்கு அடிப்படை தேவை பூர்த்தி செய்ய கோடீஸ்வரராக அவசியம் தேவையில்லை, அடிப்படை தேவை பூர்த்தி அடைய நிச்சயமாக தேவை. அப்போ செல்வ கடாட்சம் தேவை. இன்றைக்கி நான் கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா வாழ்வில் சூட்சமாக ரகசியமாக இருக்கிற வாழ்வியல் பரிகாரங்கள். அப்போ கோயில் குளத்தில் போய் பண்ணக்கூடிய அம்சமும் உண்டு. அது நிறைய பேர் பார்த்துருப்போம். இன்னைக்கு நான் சொல்ல போது சிம்பிள் டே டு டே லைஃப்பில் நோட் பண்ணிக்கோங்க. வாழ்வியல் பரிகாரம் சொல்கிறாரு. உங்கள் ராசி இதில் எது இருக்கோ கமெண்ட்டோ பண்ணுங்கள், ஒரு பேப்பரும் எடுத்து எழுதிக்கோங்க. நிச்சயமா இந்த சூட்சம ரகசியம் இவங்க செய்தால் வாழ்வில் மறுமலர்ச்சி நிச்சயமாக ஏற்படும். சூப்பர். அப்போ இதை பார்த்து ஒவ்வொருத்தரும் பெனிஃபிட் அடையணும். இந்த ஜோதிட நேயர்கள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிவாங்க. அடுத்தது கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு வறுமையை போக்கி ராஜயோகம் கொடுக்குற அந்த மகா ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சூச்சம் போல இந்த கன்னி ராசிக்கு மிகப்பெரிய சூச்சம் உண்டு. இதில் இந்த ராசி அதிபதி புதனாக இருக்கார், இங்கே உச்சம் பெறுகிறார். முதல்ல புதன் உச்சம் பெறும் பொழுது இவங்க பெருமாள் வழிபாடு ஏதோ ஒரு வகையில் செய்தே ஆகணும். இல்லை பெருமாள் வழிபாடு இல்லைன்னா கன்னி தெய்வம், குழந்தை தெய்வம் இல்லை சப்த கன்னி வழிபாடை தொடாமல் இவங்க லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வர முடியாது. அப்போ இவங்களுக்கு விநாயகரை கெட்டியாக பிடிச்சி சொல்லுவோம். ஆதி சம்மந்தப்பட்டதுனால விநாயகரை வழிபாடு நிச்சயமாக பயன்படும். சூட்சம ரகசியம் என்னன்னாங்க, இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் எழுதி வைத்து டாக்குமெண்டேஷன் கரெக்டாக பண்ண இவங்களுக்கு முதல்ல டாக்குமெண்ட்டுங்க. முதல்ல இந்த ராசிக்கு பாக்கெட்டில் பேனா வைக்கணுங்க. நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் பேனா வச்சுக்க மாட்டாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் வச்சு. ஆமாம், ஏன்னா இது பேனாங்கிறது அது நம்ம என்ன ஒரு எழுதக்கூடிய பொருட்களாக இருக்கும். பேனா சம்மந்தப்பட்டது கரெக்டாக இருக்கும். வீட்டில் ஒரு பேப்பர் நோட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்.
ஒருத்தர் வீட்டிலலாம் பார்க்கும்போது காலண்டர் கிழிக்காமல் இருக்கும். அவங்க வீட்டில் கன்னி ராசியாக இருப்பாங்க. நான் பார்ப்பேன், சரி கொஞ்சம் கடனில் இருக்காங்க அப்படிமா. என்னங்க கடன் வாங்கிட்டீங்களா? ஆமாங்க, தலைக்கு மேலே இருக்குங்கம்பாங்க. எங்க 2026 இருக்குது, 2025 வருஷம் காலண்டரு, அந்த சாமி படம் நல்லா இருக்கும்பாங்க. சாமி படம் பார்க்குறீங்க, முன்னாடி இந்த காலண்டரில் அந்த வருடம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு நல்ல நேரம் வரலன்னு சொல்லுது. அப்போ ஓடாத வாட்சும் கிழிக்காத காலண்டரும் உங்களுக்கு நேரத்தை நல்ல நேரத்தை கொடுக்கல. இப்போ அந்த 2024 வருஷத்தில் ஒரு தப்பான தசாபுத்தி போகுதுன்னு வைங்க, இப்போ அதுதான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். அப்போ அடுத்தடுத்து நம்ம படிநிலைக்கு போகிறதுக்கு சரியான விஷயத்தை கரெக்டாக பயன்படுத்தணும். இந்த சூட்சமம் இந்த ராசிக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா பச்சை நிற ஏதோ ஒரு பச்சை நிற உணவுப் பொருட்களும் சரி, பச்சை நிற ஆடைகளை அடிக்கடி பயன்படுத்துவது இந்த ராசிக்கு சாலச் சிறந்தது. எப்பவுமே நண்பர்களிடம் இணங்கி பழக வேண்டிய ராசி இந்த கன்னி ராசிங்க. ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்கும், நான் இல்லைன்னு சொல்ல. டெக்னாலஜி புதன்னா டெக்னாலஜி புது புது டெக்னாலஜி கற்றுக்கணும். நண்பர்கள் அவங்களையும் அனுசரித்து போகணும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, இந்த ராசி அது ஒன்று தான் மைனஸ். ஏன்னா இவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க, அந்த நண்பர்கள் அப்புறம் பார்க்கலான்னு அதை மட்டும் கண்டிப்பாக நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும். இந்த ராசிக்கு இன்னொரு சூட்சம் ரகசியம் என்னென்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் 2 பேங்க் 3 பேங்க் ஒரு மந்த்லி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கணும், என்ன அது கரெக்டாக இருக்கா. இதெல்லாம் என்னதுன்னா கணக்கு வழக்குகள், வரவு செலவுங்கிறது எங்களுக்கு இதை கொடுக்குது. புதன்ங்கிறது வடக்கை குறிக்குங்க, வடக்குன்னா குபேரன் குறிக்குங்க. வீட்டில் குபேர சிலையை வைக்க வேண்டிய ராசி இந்த ராசி. குபேர பொம்மையோ குபேர சிலையோ இல்லை என்றால் கன்னி வலுப்படாது. அப்போ நிறைய பேர்த்துக்கு இப்போ கன்னி ராசி பொதுவாகவே இந்த அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அந்த குபேரனை எடுக்கணும், அதில் நட்சத்திரம் வயசு மாறும். இப்போ நம்ம ராசி அடிப்படையில் பார்க்கும்போதே இந்த விஷயத்தை பயன்படுத்தணும். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரம் அடிப்படையில் இன்னும் சூச்சம் மாறும். இப்போ இதே இது ஃபார் எக்ஸாம்பிள் உத்திர நட்சத்திரம்னு வைங்களேன், நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லுவோம், கை ஆசீர்வாதம் பண்ணுறங்கிற மாதிரி ஃபோட்டோ வைக்கணும். இது நம்ம அஸ்த நட்சத்திரத்தில் இருக்காங்க வைங்க, அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் சம்மந்தப்பட்ட கிராமம் சம்மந்தப்பட்ட படங்கள் வைங்கம்போம், இல்லை ட்ராப்லெட் அந்த மாதிரி வைக்கணும். இதே சித்திரை நட்சத்திரம்னா நரசிம்மரை வச்சுருக்கணும். இதெல்லாம் செல்வ கடாட்சத்தை குடிக்கிற சூட்சம ரகசியங்கள். இப்போ இது இல்லாமல் வாழ்வில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க முடியாதுங்க. இவங்க ஆன்மீக புத்தகம், இவங்க எப்பவுமே புத்தகம் எப்பவுமே ஒரு ஹாபிட்டாக வச்சுனேன். படிக்கிறீங்களோ இல்லையோ தலைக்கு பக்கத்தில் புத்தகம் வச்சுக்கோங்க. சாமி புக்காக இருக்கலாம், சும்மா அந்த கதை, சாமி பாட்டு, மந்திரங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக இது வச்சுருக்கணும். இந்த ராசிக்கு ஒரே ஒரு சூட்சம் என்ன சொல்லுவேன்னா, புதன்னா 2ங்க. ஒரு வேண்டுதல் பலமாக இருக்கா, வெத்தலை, அதில் வெத்தலை ஆண் வெத்தலை பெண் வெத்தலைன்னு இருக்கு. பெண் வெத்தலையை படைத்து அதில் தீபத்தில் ரெட்டத்திரி போட்டு வழிபடணும். ஒரு தீபம் அது மேலே அகல் விளக்கு தான் வச்சு ரெட்டத்திரி போட்டு வழிபாடு செய்யும் பொழுது அதில் ஊற்றுற எண்ணெய் மட்டும் என்ன வேண்டுதலாக மாறும், ஆமணக்கு எண்ணெய் அது மாதிரிலாம் மாறும், அது ஜாதக ரீதியாக வரும். அப்போ ரெட்டத்திரி போட்டு வழிபாடு பண்ணும்போது மனதில் எண்ணிய அனைத்து விஷயம் நடக்கும். அனைத்து விஷயம் நடந்தால் லட்சுமி கடாட்சம், பாசிட்டிவிட்டி வந்துடும். அப்போ இதெல்லாம் இந்த ராசியின் சூட்சமாக ரகசியமாக இருக்குதுங்க. அதுதான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபுல் வீடியோ பாருங்கள், நிறைய விஷயங்கள் கன்னி ராசிக்கு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நன்றி சார். நிறைய அந்த வறுமையை போக்கி ராஜ யோகம் தடுற அத்தனை ரகசியங்களையும் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் நிறைய பேர் பயனடைவாங்க. ரொம்ப நன்றி சார். நிச்சயமா. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் நமக்கு வாழ்வியலாக சொல்லப்பட்ட விஷயங்கள். இந்த ரகசியம் பார்த்தீங்கன்னா சேனலில் நிறைய பேர் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. நம்ம ஜோதிடர்கள் நேயர்களுக்கு கிடைச்சது ஒரு பொக்கிஷன்னு சொல்லலாம். இதை நான் உட்காந்து நம்ம புத்தகங்கள் நிறைய என்னோட கிளைண்ட்டுக்கு சொல்லி சக்ஸஸ் ஆன அத்தனை விஷயத்தையும் தொகுத்து கொடுத்துருக்கேன். மக்கள் இதை கடைபிடிச்சு மட்டும் பார்த்தா போதும், வாழ்வில் வெளிச்சம் நிச்சயமாக வந்தே தீரும். அதான் சொன்னீங்களே, சித்தர்கள் மகான்கள்லாம் சொன்ன ரகசியத்தை தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்றது ரொம்ப நல்ல விஷயம். நன்றி சார், நன்றி சார். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக 12 ராசிக்கும் ஒரு அருமையாக வறுமையை போக்கி ராஜ யோகம் கொடுக்குற அத்தனை ரகசியத்தையும் சொல்லியிருக்காங்க. ஐயா வந்து ஜாதகம் பார்க்குறாங்க, நியூமராலஜி பார்க்குறாங்க, பிரசன்ன ஜோதிடம் பார்க்குறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர், லக்கியான நம்பர், நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கான ஒரு ஃபோன் நம்பரெல்லாம் கொடுத்து அதுலேருந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு எல்லா விஷயமும் நம்ம விஜயகுமார் ஐயா பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்க்கணுமா, ஜாதகம் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஐயாவை நீங்கள் நேரடியாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த புக்கு விஜயகுமார் ஐயாவே எழுதி பப்ளிசிட்டி பண்ண புக்கு இது.
இது வந்து ஃபுல்லாக நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும்னு பிரியப்படுறீங்கன்னா இந்த ஃபுல்லாக புக்கை படிச்சிங்கன்னா போதுங்க. நீங்களே ஜாதகம் பார்ப்பீங்க. உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு எல்லாமே நீங்களே ஜாதகம் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஜாதகம் கற்றுக்கணும்னு இப்போ ஆசை வந்துடுச்சு. நீங்கள் கற்றுக்கலாம். இதை ஃபுல் புக்கை படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஜோதிடராகவே ஆகிடலாம். இது வேணும்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, அமேசானில் இருக்குது, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைங்க நான் விஜயகுமார் ஐயாக்கிட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அவருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவரே உங்களுக்கு இந்த புக்கை உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவார் கொரியர் மூலிமா. நன்றி.